ஒரு பெரிய காட்டின் அருகில் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் பூக்கள் மற்றும் காய்கறிகள் நிறைந்த தோட்டத்துடன் கூடிய ஒரு சிறிய மரக்குடிசையில் தனியாக சீதா என்ற ஒரு வயதான பெண் வசித்து வந்தாள். ஒவ்வொரு நாளும் பாட்டி சீதா தனது சிறிய கூடையுடன் கிராம சந்தைக்கு மெதுவாக நடந்து சென்று ஆப்பிள்களையும் சூடான ரொட்டியையும் விற்பாள். கடைக்காரருக்கு அவளை பிடிக்கும். ஆனால் அந்த கடைக்கார பெரும்பாலும் வியாபாரத்தில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் சீதாவுடன் பேச மாட்டார். ஒரு காலை வேளையில் கிருஷ்ண பாட்டி சீதா தனது கனமான கூடையை சுமக்க சிரமப்படுவதைக் கண்டான். அவள் கைகள் நடுங்கின, அவள் அடிகள் மெதுவாக இருந்தன. கிருஷ்ண, நான் உனக்கு உதவட்டுமா பாட்டி? கிருஷ்ணன் அவள் பக்கம் விரைந்து சென்றான். பாட்டி சீதா சிரித்தாள். ஓ, நன்றி கிருஷ்ண. என் பழைய கால்கள் முன்பு இருந்ததைப் போல வலுவாக இல்லை கிருஷ்ணா. ஷூட். கிருஷ்ணா அவளுக்காக கூடையை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் சந்தைக்கு நடந்தான். வழியில் பாட்டி சீதா அவனுக்கு மாயாஜால பறவைகள், பேசும் மரங்கள் மற்றும் காட்டின் ஆழத்தில் மறைந்திருக்கும் தங்க ஆறுகள் பற்றிய கதைகளைச் சொன்னார். கிருஷ்ணா பிரமிப்புடன் கேட்டான். அன்று முதல் கிருஷ்ண தினமும் காலையில் பாட்டி சீதாவுக்கு உதவினான். அவளுடைய தோட்டத்திலிருந்து இலைகளையும் சுத்தம் செய்தான். அதற்கு பதிலாக பாட்டி சீதா அவனுக்கு பூக்களை பறிப்பது, காய்கறிகளை வளர்ப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். மேலும் அற்புதமான கதைகளையும் கூறினாள். ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டு தன் வீட்டின் நுழைவாயில் நின்றபோது பாட்டி சீதா கிருஷ்ணக்கு இதய வடிவிலான ஒரு சிறிய மரத்தாலான பதக்கத்தை கொடுத்தாள். இது உனக்காக, அவள் சொன்னாள். இது கருணையின் அடையாளம். எப்போதும் உன் இதயத்தில் கருணையை வைத்திரு, நீ ஒருபோதும் தனிமையாக உணர மாட்டாயோ. கிருஷ்ண பாட்டி சீதாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். நான் எப்போதும் அன்பாக இருப்பேன் பாட்டி. ஆண்டுகள் கடந்துவிட்டன. கிருஷ்ண ஒரு வலிமையான இளைஞனாக வளர்ந்தான். பாட்டி சீதாவின் தலைமுடி இன்னும் வெண்மையாக மாறியது. ஆனால் அவள் ஒருபோதும் தனிமையாக உணரவில்லை, ஏனென்றால் அவள் பக்கத்தில் கிருஷ்ணர் இருந்தார். கதையின் நீதி. கருணை. பாட்டி சீதாவின் தோட்டத்தில் உள்ள பூக்களைப் போல கருணை மலர்ந்தது. எல்லாமே ஒரு சிறுவனின் உதவி கரத்தாலும் ஒரு வயதான பெண்ணின் கதைகளாலும் தான்.